கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற தலைப்பு உபசரிக்கும் உயிர்த்த கிறிஸ்து. போன வாரம் என்ன மெசேஜ் பார்த்தோம்? மறந்து போச்சா? தலைப்பு மறந்து போச்சா? என் ஆண்டவரே, என் தேவனே. தோமாவை குறித்து நாம் சிந்தித்து பார்த்தோம். விசுவாசத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், விசுவாசத்தில் எப்படி பலப்பட வேண்டும் என்பதை குறித்தாய் நாம் சிந்தித்தோம். உயிர்த்த கிறிஸ்து அநேகருக்கு சாட்சியாய் எத்தனை நாட்கள் பூமியிலே சுற்றி திரிந்தார்? 40 நாட்கள் என்ன செஞ்சார்? சுற்றி திரிந்தார். எதற்காக? விசுவாசத்திலே பலப்பட, அநேகரை அவர் பக்கமாய் திருப்ப, அதற்கு ஒரு சாட்சியாக என்ன செஞ்சார்? சுற்றி திரிந்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் பார்க்கிறோம் உபசரிக்கும் உயிர்த்த கிறிஸ்து. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனா தோன்றின போது அவர் அநேகருக்கு நன்மைகளை செய்தார், அப்படி தானே? அதில் குறிப்பாக ஒன்று உபசரித்தார். உபசரணை அப்படின்னா நம்ம முதல்ல என்ன சொல்லுவோம்? உணவை குறித்து சொல்லுவோம், அப்படி தானே? மத்தியானம் சரியாக 12 மணிக்கு யாராவது வந்தாங்கன்னா, வந்திருக்கீங்களா? சரி உட்காருங்க போங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். இதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. வீட்டில் சாப்பாடு இருக்கோ இல்லையோ, இருக்க சாப்பாடு அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுப்போம்? வச்சு கொடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு முதல்ல போங்க, நாங்கள் பிறகு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிடுதோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட வைத்து அனுப்புகின்ற பண்பாடு நமது மத்தியிலே காணப்படுகிறது. வீட்டிற்கு யார் வந்தாலும் முதலாவது என்ன செய்வாங்க? தண்ணீர் குடிக்க கொடுக்குறோம். உபசரணை இது நமக்கு ஆக்சுவலாக எல்லார்ட்டையும் என்ன செஞ்சிட்ருக்கு? கண்டுகொள்ளக்கூடிய ஒரு பண்பு. இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் மனிதனை அவதரித்த போது இந்த உணவை அநேகருக்கு தேவையானதை என்ன செஞ்சார்? கொடுத்தார். இது மிக சிறந்த ஒரு ஊழியம். புறமத்தியஸ்தர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்ன செய்தாங்க? அதை வேறு பேரில் அப்படி பண்ணுனா அவங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? சொல்லுறாங்க. ஆனால் உண்மையிலே நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் பண்ணார். புருஷர்கள் மட்டும் எத்தனை பேர்? 5000 பேர். சரியா? அப்போ பெண்கள் குழந்தைகள்லாம் சேர்த்தா எப்படியும் அதோட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு என்ன செஞ்சுருக்கும்? இருந்திருக்கும். யாரையும் என்ன செய்யலை? வெறுமையாக அனுப்பலை. அவ்வளோ பேரையும் போஷித்து அவ்வளோ பேரையும் சிறப்பாக என்ன செஞ்சாங்க? அனுப்புனாங்க. விக்ரமசிங்கபுரம் பரிசுத்த பேதுரு ஆலயத்தில் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய அசன பெருவிழாவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், சர்ச்சில் இருந்து சாப்பிடக்கூடிய ஆளுக்கு ரொம்ப கம்மி. ஆனால் வீக்கேப்புறம் ஊரே என்ன செஞ்சிடும்? சாப்பிட்டுட்டு போகும். ஏன்? ஆலயத்தில் போய் உணவு இருந்துன்னா அந்த வருடம் முழுவதும் ஆசீர்வாதம். நமக்கு என்ன வராது? வியாதியே வராது. நிறைய பேர் சாட்சி சொல்ல கேட்டிருக்கோம். இங்கே போன வருஷம் நான் என்ன செஞ்சுட்டு போனேன்? சாப்பிட்டுட்டு போனேன். ஒரு வருஷம் நான் எங்கே போகல? ஆஸ்பத்திரிக்கே போகல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்றைக்கி 2 சம்பவங்களை நம்ம சிந்தித்து நம்ம கடந்து செல்ல நான் ஆசைப்படுறேன். எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் முடிய, 30ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் முடிய எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு சம்பவம். ஒரு மனுஷன் என்ன செஞ்சான்? பிரயாணப்பட்டு போகும்போது கள்ளர் கையில் என்ன செஞ்சிட்டான்? அகப்பட்டுட்டான். அகப்பட்டு அவன் எப்படி காணப்படுதான்? குத்துயிர் கொலை உயிராக காணப்படுறான். அந்த வழியாக யாரெல்லாம் கடந்து போகிறாங்க அப்படின்னு ஒரு பட்டியலே என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பொழுது 21ஆம் வசனம் பார்த்தோம்னா, அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆசாரியன் முதலாவது யார்? ஆசாரியன். ஆசாரியன்னா ஆலயத்தில் பணிகளை செய்கிற நபர். ஆலயத்தில் பணிகளை செய்கிற நபர், ஆண்டவருக்கு பிரியமான நபர். அவர் ஆனால் என்ன செஞ்சு போயிட்டார்? விலகி போயிட்டார். அடுத்து 2வது பாருங்கள், 22ஆவது வசனம். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். லேவியன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? பலியிடுகிறவன். ஆலயத்தில் பலியிடுகிறவன், ஆண்டவருக்கு பிரியமானவன். நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஆண்டவருக்கு
பிரியமானவன், ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு நபர். அவர் என்ன செஞ்சு போனார்? பக்கமாய் விலகி போனார். அப்போ எப்படி இன்னையோடைய வாழ்க்கை தரம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்த பாருங்கள், 23ஆம் வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. 2 பேர் வந்தான், என்ன செஞ்சு போயிட்டான்? வழி விலகி சென்று விட்டான். ஆனால் இந்த சமாரியன் என்ன செஞ்சானா? அவனை கண்டு மனதுருகி என்ன செஞ்சானா? மனதுருகி போகலை. அவனுடைய காயங்களை கட்டி அவனை கொண்டு போய் எங்கே சேர்த்தான்? சத்திரத்தில் சேர்த்து தன்னிட்ட இருந்த பணத்தை கொடுத்து, இவரை நீ நல்ல குணமாக்கு, மேற்கொண்டும் ஏதாவது இவருக்காக செலவழித்திருந்தா நான் வரும்போது என்ன செய்கிறேன்? அந்த பணத்தையும் தருகிறேன். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அன்பை நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு? இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும். இல்லாதவர்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அதான் வசனம் கற்றுத்தருது. தாகமாக இருந்தேன், தண்ணீர் கொடுத்தீர்கள். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள். குளிருக்கு போர்வை கொடுத்தீர்கள். ஏன் சொல்கிறாரு? இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இங்கே அருமையாக சொல்கிறார். எப்பா நீ இருக்க சிறியவங்களை போய் பார்ப்பா. இன்னொரு அருமையான ஒரு வசனம் கற்றுத்தருது. உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. எப்போ உன்ட்ட நீங்கள் 100 ரூபா இருக்குப்பா, 10 ரூபா ஒருத்தருக்கு உதவி பண்ணு, தப்பே கிடையாது. உன்ட்ட திராணி இருக்கும்போது அதை என்ன செய்யாத? செய்யாமல் விட்டுறாத. அது பெரிய பாவம். நம்ம பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய செயல் நடக்கையில் என்னெல்லாம் பாவம் வருது? சிந்தையிலையும் பாவம் வரும், செயல்லையும் பாவம் வரும், நடக்கையிலையும் பாவம் வரும். 3 விதத்தில் பாவங்கள் என்ன செய்யும்? வரும். சரியா? இங்கே செயல்தான் ரொம்ப கடினம். அப்படி தானே? ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு போயிடலாம், சொல்லிடலாம். இப்போ ஒரு வேலை இருக்குது, இந்த வேலையை இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? கடந்து சென்று விடலாம். ஆனால் அந்த பணியை செய்து பார்த்தா தான் அதில் உள்ள கடினம் என்ன செய்யும்? தெரியும். இப்போ மேலே ஏறி வெள்ளை அடிக்கணும் அப்படின்னா அதில் மேலே வெள்ளை அடிக்கணும், என்ன பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? சொல்லிடலாம். ஒரு ஏணியை போட்டு அதில் மேலே ஏறி அந்த கையை தூக்கி அதில் அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த கையை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வலிக்க ஆரம்பிக்கும். அந்த செயலில் தான் அதனுடைய பிரச்சனை என்ன செய்யுது? தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவனை கண்டு மனதுருகி அவனை தூக்கி அவன் காயங்களை கட்டி காயத்துக்கு மருந்து போட்டு சத்திரத்தில் ஒப்படைச்சி இவனுக்கு 3 வேளை உணவு கொடுத்து இவன் நல்ல தைரியமாகுத வரைக்கும், பூரண குணமடைந்த வரைக்கும் இவனை பாதுகாத்துக்கோ. எவ்வளவு செலவழிக்கோ அதை யார் தரேன்? நான் தரேன். சரியா? இப்போ நடைபெற்று கொண்டு இருக்கிற அரசாங்கம் எத்தனை பேருக்கு இந்த திட்டத்தை பற்றி தெரியும்னு தெரியல. ஒரு அருமையான திட்டம் கொடுத்துருக்குறாங்க. யாருக்காவது தெரியுமா? விபத்தில் யாராவது அடிப்பட்டால் அவங்கள என்ன செய்யணும்? கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்தா கொண்டு போய் சேர்க்கவங்களுக்கு உதவித்தொகை. 2வது, எந்த மருத்துவமனையாக இருக்கட்டும், அது ப்ரைவேட் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, 24 மணி நேரம் வரைக்கும் அந்த அடிப்பட்டவருக்கு என்ன மருத்துவ செலவோ அந்த மருத்துவ செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த ஸ்கீம் தெரியுமா தெரியான்னு தெரியல, ஆனால் செய்கிறாங்க. இது எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த பணிகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? இன்றைக்கி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியும் 108 எப்படி வந்துச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தானே? 108 வருவதற்கு காரணம் மத்தேயு 10:8. அப்போ வேதாகமத்தின் அடிப்படையில் யாரோ ஒருத்தர் செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது நாம் ஏன் செயல்பட தவறுகிறோம்? அருமையான சகோதரன் ராஜ்குமார் இருக்காப்புல, ஏழைகளுக்கு என்ன கொடுக்காப்புல? உணவு கொடுத்து கொண்டு இருக்காப்புல. முத்துக்குமாரன் தலைமையில் கொடுத்துட்ருக்காங்க. அது பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரியலாம்? விளையாட்டாக தெரியலாம், ஏதோ சமையல் ரெடி பண்ணுறோம் கொண்டு போய் கொடுக்குறோம்னு. ஆனால் அதற்குரிய பலன் இம்மையில் மாத்திரம் இல்லை, எங்கேயும் உண்டு,
மறுமையிலும் உண்டு. அல்லேலூயா. நம்ம அதை உணரணும். அதான் ஆண்டவர் நமக்கு கற்று தர்றார். நீ இங்கே மட்டும்தான் உனக்கு பலன் நினைக்காத, இங்கேயும் பலன் தருவேன், மறுமையிலும் உனக்கு என்ன செய்வேன், பலன் தருவேன் அப்படின்னு. அடுத்ததாக ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்து கடந்து செல்லலாம். எல்லாத்துக்கும் நல்ல தெரிந்த ஒரு சம்பவம் தான். இதுக்கு தலைப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்பு சொல்லுவாங்க. கெட்ட குமாரன்பாங்க, இளைய குமாரன்பாங்க, மனந்திருந்திய குமாரன்பாங்க. ஒவ்வொரு தலைப்புகளில் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. சரியா? ஒரு பிரியமான ஒரு மகன், தகப்பனுக்கு பிரியமான ஒரு மகன், நம்மளை மாதிரி இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. எங்கே வரைஞ்சி வச்சுருக்காரு? உள்ளங்கையில். நம்ம ஒரு நாளைக்கு அதிக நேரம் நம்ம உள்ளங்கையை பார்ப்போமா? இடது கையின் உள்ளங்கையை பார்க்கறத விட வலது கையின் உள்ளங்கையை அதிக நேரம் பார்ப்போமா ஒரு நாளைக்கு? நிறைய பணிகள் செய்யும்போது, உணவு அருந்தும்போது, எழுதும்போது, எதையாவது ஒரு பொருளை எடுக்கும்போது, இப்படி அநேக நேரங்களில் நம்ம வலது கையினுடைய உள்ளங்கையை நம்ம என்ன செய்கிறோமா, அதிகமாக பார்க்குறோமா ஒரு நாளைக்கு. நம்மளுடைய உடல் உறுப்புகளில் நம்ம பார்க்குற ஒரு முக்கியமான இடம் இதுதான், உள்ளங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன செஞ்சு வச்சுருக்காரு, நம்மளை வரைஞ்சி வச்சுருக்காரு. அப்போ ஒவ்வொரு நேரம் பார்க்கும்போது நம்மளுடைய முகம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அப்போ நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரா இல்லையா? அதிகமாக நேசிக்கிறார். இதே போல தான் தகப்பன் நேசித்த ஒரு அருமையான குமாரன். அவன் என்ன செஞ்சான்? வழி தவறி போனான். சரியா? எத்தனாவது வசனம் அப்படின்னு பார்த்தோம்னா, லூக்கா 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை வச்சுருக்காரு, ஒரு லைஃப் வச்சுருக்காரு. எனக்கு பிரியமான மகன், எனக்கு பிரியமான மகள், இவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வரணும், இவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வரணும், இவ்வளோ தூரம் உயர்த்தி வைக்கணும்னு சொல்லி அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? திட்டங்களை வைத்திருக்கிறார். ஆனால் இந்த இளைய குமாரன் எப்படி தன் தகப்பனை விட்டு விலகி துன்மார்க்கமாய் போனானோ, அதே போல் நம்மளும் அநேக நேரங்களில் என்ன செஞ்சிருந்தோம்? துன்மார்க்கமாக பெய்கிறோம். சின்ன பிள்ளைங்களில் நீங்களாம் அந்த கதை கேட்டிருப்பீங்க. ஒரு பையன் அவங்க அம்மா கடைக்கு என்ன செய்ய சொன்னாங்க, போக சொன்னாங்க. அப்போ தான் வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டியை தூக்கி கூடைக்குள்ளே வச்சுட்டு என்ன செஞ்சான்? கடையை பார்க்க போனான். போகும்போது சிறுவர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? விளையாண்டுட்டு இருந்தாங்க. உடனே அந்த பையன் ஓரமாக வச்சுட்டு என்ன செஞ்சுட்டான்? விளையாட போயிட்டான். உடனே அங்கே இருந்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க? டபக்குன்னு அந்த நாய்க்குட்டி தூக்கிட்டு ஒரு பன்னிக்குட்டி தூக்கி உள்ளே போட்டாங்க. கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டில் போய் பார்த்தா என்ன இருக்குது? பன்னிக்குட்டி இருக்குது. அவங்க அப்பா ஏசுகிறாங்க, எங்கே போய் இந்த பன்னிக்குட்டி தூக்கிட்டு இந்த நாய்க்குட்டி எங்கடா போட்டா? திருப்பி வந்தாலும் பையை தூக்கிட்டு போகிறான். போகிற வரைக்கும் திருப்பி அதேமாரி என்ன செய்கிறாங்க? விளையாடுறாங்க. பையை வைக்கிறான். அவங்க பன்னிக்குட்டி தூக்கிட்டு நாய்க்குட்டியை போட்டாங்க. இவன் திருப்பி வீட்டுக்கு வரான். அங்கே என்ன இருக்குது? நாய்க்குட்டி இருக்குது. எதற்கு சொல்ல வரோம்னா, வேடிக்கையான கதையாக காணப்பட்டாலும் இது நம்மளுடைய நிகழ்வை காட்டுகிறது. ஆலயத்துக்கு வரும்போது நம்ம எப்படியா மாறிடுறோம்? நாய்க்குட்டி போல் நல்லவர்களாக மாறிடுறோம். ஆனால் உலகத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லும்போது எதா மாறிடுறோம்? பன்னிக்குட்டியாக மாறிக்கிறோம். சேற்றில், சகதியில், அதுக்குள்ளே கிடந்த அந்த நாத்தத்துக்குள்ளே எப்படி அது உலாவி கொண்டு இருக்கிறதோ, அதே போல் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதில் என்ன செஞ்சு விடுகிறோம்? ஈடுபட்டு விடுகிறோம். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். அப்படி நீ என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இந்த இளையகுமாரன் எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். தான்ட்ட ஒன்றுமே இல்லை. எங்கே போகிறான்? கடைசியாக வேலை தேடி அலைதான். ஒருத்தர் வேலை கொடுக்க மாட்டாங்க. கடைசி ஒரு இடத்துல பன்னி மேய்க்கிற வேலை. அங்கே கூட என்ன கொடுக்கல? ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கல. அங்கே கூட என்ன கொடுக்கல? சாப்பாடு கொடுக்கல. பசி தாங்க முடியல. எதை எடுத்து திங்கான்? பன்னிக்கு வச்சிருக்கிற தவிட தூக்கி என்ன செஞ்சுட்டான்? தின்னுட்டான். அந்த எஜமான் பார்த்து அடித்து விரட்டி விட்டுட்டார். எப்படி இருந்தான்? ராஜா வீட்டில் இருந்த குமாரன். ஒருத்தனை வானா வருவான், ஒருத்தனை போனால் போவான். இவனுக்கு பணிவிடை செய்ததற்கு பணிவிடைக்காரர்கள் உண்டு. அப்படி நிலைமையில் இருந்தான். இன்றைக்கி ஆண்டவர் அப்படி தான் வச்சுருக்கார். காலையில் நம்ம எந்திரிச்சு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்குறோம். ஆண்டவர் என் பிள்ளை எந்திரிக்கான், அவன் வேலையை பார்க்க போகிறான், அவனுக்கு தூதர்களை அனுப்பணும்,
அவனுக்கு எந்த விபத்தும் என்ன செய்யக்கூடாது, நேரிடக்கூடாது. அவனை பத்திரமா பாதுகாத்து எங்கே கொண்டு வந்து விடணும், திருப்பி வீட்டில் கொண்டு வந்து விடணும்னு ஆண்டவர் பிரயாசப்படுகிறார். நம்ம மேலே என்ன வச்சுருக்காரு, கண்ணை வைத்து நமக்கு என்ன செய்கிறார், ஆலோசனை சொல்லுகிறார். ஆனால் நம்ம அதை எப்படி இருக்கோம், ஆண்டவர் என்ன ஆண்டவர். அதை அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு. ஒரே ஒரு நாள் மருத்துவமனைக்கு போய் தீவிர சிகிச்சை பிரிவில் போய் ஒவ்வொருத்தர் படுகிற பாடுகளை பார்த்துட்டு வந்துடுங்க, போதும். என்ன செய்ய மாட்டோம், ஆண்டவரை பற்றி சொல்லவே மாட்டோம். எனக்கு எவ்வளோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. நினைக்கலாம், இந்த கொரோனா வந்தப்போ ஒரு சிலிண்டர், ஆக்சிஜன் சிலிண்டருக்கு என்ன பாடுபட்டாங்கங்கிறது தெரியும். கோடிக்கணக்கில் ரூபா வச்சுருக்கான் வீட்டுக்குள்ளே, என்ன கிடையாது, சிலிண்டர் கிடையாது, மரித்து போயிட்டான். என்ன செய்ய முடிஞ்சு, அந்த கோடி ரூபா அவனை காப்பாற்றுச்சா, காப்பாற்ற முடியலை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு எது, ஆண்டவரோடு இணைஞ்சி இருக்கணும். இந்த இளையகுமாரன் வழி தப்பி போனான், ஆனால் என்ன செஞ்சான், மனம் திரும்பி வந்தான். வந்தபோது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 21ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா 15:21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நான் பாத்திரன் அல்லப்பா, உடைய குமாரன் என்பனை என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், பாவம் செய்து கேடு கெட்டு சீரழிந்து சின்ன பின்னம் ஆகிவிட்டேன். உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரனாக என்னையை சேர்த்துக்கோங்க. எப்படி இருந்தவன் குமாரன், அவனுக்கு பணிவிடைக்காரர்கள் இருந்த இடத்துல அவன் எங்கே வந்து நிற்கான், கடைசியில் என்னைய ஒரு வேலைக்காரனாக என்ன செஞ்சுக்கோங்க, சேர்த்துக்கோங்க. உங்களுடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. எப்படி வாரான் பாருங்க, எதுக்கு இறங்கி வாரான். இப்போ நம்மளுடைய மனநிலைமை எப்படி காணப்படுகிறது, ஆண்டவர் நம்மளை எப்படி வைத்திருக்கிறார், ஒரு ராஜா வீட்டு பிள்ளையாக என்ன செஞ்சிருக்கார், வைத்திருக்கிறார். நாம் ஆனால் இந்த இளைய குமாரனை போல வழி தப்பி போய்விடக்கூடாது. நம்மளும் என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மளை உபசரிக்கிறாரு, 3 வேளை நமக்கு உணவு கொடுக்குறாரு, அருமையான உடை கொடுத்துருக்கிறாரு, இருக்க இடம் கொடுத்துருக்கிறாரு. இதை நினைத்து நம்ம நன்றி பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நேரம் நம்மளுடைய நன்றி பலிகளை ஏறெடுக்கணும். ஆனால் நம்மளுடைய நாவு அதற்கு இடம் கொடுக்கிறதா? வீணான வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள், தேவையான சம்பாஷணை மனதை கெடுக்கும்னு வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. தேவையற்ற சம்பாஷணை மனதை கெடுக்கும்னு வேத வசனம் கற்றுத்தருது. நம்ம அதில் தான் நம்ம இன்றைக்கி பிரியப்படுறோம். வெளியில் போனால் ஒரு இடத்துல நின்னோம்னா ஒரு 4 பேரை சந்தித்து பேசினோம்னா நமக்கு எப்படி இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதை ஆண்டவர் என்ன செய்யலை, விரும்பலை. உனக்கு நேரம் கிடைக்கா, ஆலயத்துக்கு வா, உட்காரு, ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, ஆண்டவரோடு இணைஞ்சிரு. ஆலயத்துக்கு வர முடியாது, நீ இருக்க இடத்துல இருந்து ஜெபம் பண்ணு, வேதத்தை வாசி, நிறைய கற்றுக்கோ. கடந்த நாட்களில் இந்த 40 நாட்கள் ஆகமங்களை பற்றி ஒரு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்தாங்க. அதை எத்தனை பேர் அட்டன் பண்ணிங்கன்னு தெரியலை. ஆனால் அதை எத்தனையோ முறை வேதாகமத்தை வாசித்திருந்தாலும் அந்த வாசித்து பார்த்து அந்த கேள்விக்கு பதில் எழுதும்போது ஒவ்வொரு வசனமும் உள்ளே பேசுது, ஒவ்வொரு வசனமும் உள்ளே பேசு. எத்தனையோ முறை வாசிச்சிருக்கோம், ஆதியாகமத்திலேருந்து வரிசையாக வாசிச்சிருக்கோம். ஆனாலும் இந்த தடவை வாசிக்கும் போதும் ஒரு வசனம் என்ன செய்யுது, நம்ம உள்ளத்துக்குள்ளே பேசுது. அல்லேலூயா. ஒவ்வொரு தடவை நீ எப்போ வாசித்தாலும் சரி அந்த வசனம் என்ன செய்து கொண்டு இருக்கும், பேசிக்கொண்டே இருக்கும், நம்மளை உபசரித்து கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய செய்கை, ஆண்டவருடைய நடக்கை எல்லாம் நம்மளை உபசரிக்கு. ஆனால் அந்த உபசரணையை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? அந்த தகப்பன் என்ன செஞ்சார், அந்த குமாரனுக்கு விலை உயர்ந்த வஸ்திரத்தை தரித்தார். பண்ணி கூட கிடந்தோம்னா அவனுடைய உடைகள்லாம் எப்படி இருந்திருக்கும், நல்ல மனமாக இருந்திருக்குமா, எப்படி இருந்திருக்கும்?
சேரும் சகதியுமாக இருந்திருக்கும், துர்நாற்றம் அடிச்சிருக்கும். எல்லாத்தையும் கலைந்து போட்டு அவனுக்கு எப்படிப்பட்ட வஸ்திரம் கொடுக்கப்பட்டது? விலை உயர்ந்த வஸ்திரம். அடுத்து கைக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை. எப்படி பாருங்க, அவனுக்கு என்ன தேவை? தகப்பனுக்கு தெரியும். உயர்ந்த வஸ்திரம், கையில் மோதிரம், காலில் பாதரட்சை, எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? போடுறாரு. ஆனால் அப்படி செய்கிற ஒரு தகப்பனை விட்டு அந்த குமாரன் ஏன் பிரிந்து சென்றான்? கேள்வி வருதா வரலையா? இவ்வளோ பிரியமான தகப்பனை விட்டு அந்த குமாரன் ஏன் பிரிந்து போனான்? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். நம்ம மேலேயும் ஆண்டவர் அதே மேலே பிரியமாக தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சு போகிறோம்? பிரிந்து போகிறோம். இன்றைக்கி சிந்திப்போம், ஆண்டவரே நீர் எனக்கு எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறீர், என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுது நீர் என்னை உபசரிச்சுக்கிட்டே இருக்கீர். உம்முடைய உபசரிப்புக்கு ஈடாக, உம்முடைய அன்புக்கு ஈடாக நான் என்னத்தை கொடுக்க முடியும்? என்னத்தை செய்ய முடியும்? ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, நான் என்னைத்தானே நான் என்ன செய்கிறேன்? தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அருமையான வசனத்தை வாசித்து நிறைவு செய்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். உன்னிலுள்ள வெளிச்சம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறந்த போது இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நமக்குள்ளே என்ன வந்தாச்சு? வெளிச்சம் வந்தாச்சு. இங்கே பிரகாசமான வெளிச்சம் வந்தாச்சு. ஆனால் அந்த வெளிச்சம் என்ன ஆயிடக்கூடாது? இருட்டாயிடக்கூடாது. ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். அந்த வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். 2 நபர்களை குறித்து சிந்தித்து பார்த்தோம். ஒரு நல்ல சமாரியன் எப்படி காணப்பட்டான்? ஒரு கெட்ட குமாரன், மனம் திரும்பிய குமாரன், இளைய குமாரன், அவனுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது? நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கி எப்படி காணப்படுகிறது? நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? ஆண்டவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுகிறோமா? ஆண்டவருக்கு உகந்தவர்களாக செயல்படுகிறோமா? ஆண்டவர் கொடுக்கிற விலை உயர்ந்த வஸ்திரம், மோதிரம், பாதரட்சையை பெற்றுக்கொள்ள பாக்கியவன்களாக இருப்போமா? சிந்தித்து பார்த்துவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. இப்பொழுதும் சிறப்பு பாடல் பாடப்படும்.